வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல், பல்வேறு விவசாய பணிகள், செங்கல் சூளை மற்றும் பொது பணிகள், உப்பள பணிகள் போன்றவற்றிற்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் 2025 ஜனவரி 8 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முதலிலே உலர்த்துதல் பணி, அறுவடை பணி ரெண்டுக்குமே. டெல்டா மாவட்டங்களில் நேற்றைக்கு ஆங்காங்கே நனைக்கும் மழை, லேசான மழைப்பொழிவு காணப்பட்ட நிலையில், அச்சுறுத்தும் வானிலை நேற்று கொடுத்திருந்த நிலையில், நேற்றைக்கு உலர்த்த சாதகம் இல்லாத இடங்களிலே இன்றைக்கு உலர்த்தலாம். நேற்றைக்கு இருந்த குழப்பம் இன்றைக்கு இருக்காது. நேற்றைக்கு மழை வாய்ப்பில் 4 இல் 5 ஒரு பங்கு தான் இன்றைக்கு வாய்ப்பு டெல்டாவில். தென்கடலோரத்தில் கொஞ்சம் இருக்குமா இன்றைக்கு, ஆனால் அது நாளைக்கு இருக்காது. புதிய காற்று சுழற்சி இலங்கை நெருங்கி கொண்டிருக்கிறது. 10ஆம் தேதி மழைப்பிடிவை கடலோரம் தொடக்கும். 11ஆம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை பிடிவும், அதாவது டெல்டா மற்றும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கனமழை பிடிவும். 11ஆம் தேதி மாலை இரவிலே 12, 13 தேதிகளிலே அனைத்து மாவட்டங்களுக்கான மழை பொழிவையும் கொடுக்க போகிறது. குளிர்கால மழை 9ஆம் தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 10ஆம் தேதி தொடங்கும். 11ஆம் தேதி தீவிரமடையும். சனி ஞாயிறு நல்ல மழை காத்திருக்கிறது. இப்போ இதில் அறுவடை விவசாயிகள் இன்றைக்கு நன்றாக அறுவடை செய்யலாம். இடையில மேகம் குழப்பினாலும், ஒரு சில இடங்களில் தூறல் விழுந்தாலும் அச்சப்பட வேண்டாம். தூறல் நனைத்து விட்டால் நிறுத்தி விடுங்கள். காய்ந்த பிறகு அறுவடை செய்யலாம். நாளையும் வாய்ப்பு இருக்கிறது அறுவடைக்கு. உலர்த்துதலுக்கு இன்றைக்கு நல்ல வாய்ப்பு. நேற்றைக்கு சற்று ஈரப்பதம் மிகுந்த நெல் தானியங்கள் அறுவடை செய்திருந்தால் இன்றைக்கு உலர்த்தலாம். உலர்த்தினாலும் நல்ல ஒரு பிரைட்டான வெயில், சுடக்கூடிய வெயில் இருக்காது. கொஞ்சம் பனிப்பொழிவு விலகிய பிறகு கொஞ்சம் மிதமான வெயில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும். தூறல் ஒரு இடங்களில் வரலாம், எல்லோருக்கும் கிடையாது. ஒரு டெல்டா மாவட்டங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வரலாம், அது உங்களிடமாக கூட இருக்கலாம் என்கின்ற ஒரு நிலை இருக்க வேண்டுமே தவிர அதுக்காக உலர்த்தாமல் அச்சப்பட்டு கொண்டு இருக்க தேவையில்லை. மழைக்கு வாய்ப்பு இருக்கும், அதுக்காக மழை பெய்துவிடும் என்று முழுமையாக நம்பிவிடக்கூடாது. ஆனால் முன்னெச்சரிக்கை தேவை. அதாவது தூறல் வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு டெல்டாவில். தூறல் அல்லது நனைக்கலாம், அவ்வளவுதான். அதுவும் ஏதாவது ஒரு சில இடங்களில், சிலன்னு சொல்ல முடியாது, ஓரிரு இடங்களில். தென் மாவட்டங்களுக்கும் அதே போல தென்கடல் ஓரத்தில் தூறல் இருக்கலாம். ஆகவே நீங்கள் அறுவடை இன்றைக்கும் செய்யலாம், நாளைக்கும் செய்யலாம். 10ஆம் தேதி மதியம் மாலை வரைக்கும் கூட செய்யலாம். 11ஆம் தேதி சனிக்கிழமை முடியாது. 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 13ஆம் தேதி திங்கட்கிழமை போகி பண்டிகை, 3 நாளுக்கும் ஒரு நிகழ்வு. அந்த 3 நாட்களுக்கு ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டா, தென் தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு. அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு. கண்டிப்பாக டெல்டா, தென் தமிழ்நாடு கனமழை வாய்ப்பு தெரிகிறது 11, 12 தேதிகளில். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், அரை மணி நேரம், 10 நிமிடம், இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வானிலை இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக மேகம் சூழ்ந்துடும். சனி ஞாயிறு திங்கள் 11, 12 13 இந்த நாளில். அப்போ பூச்சி விரட்டியை படிக்கலாம். இன்றைக்கு அடிக்கலாம், நாளைக்கு அடிக்கலாம். அதுக்கு மேலே பூச்சி விரட்டி கிடைப்பதற்கு சாதகம் தெரியல. 8, 9 உங்களுக்கு வாய்ப்பு, 10 கூட அடிக்கலாம். அறுவடை இன்றைக்கு நாளைக்கு 10ஆம் தேதி வரைக்கும் செய்யலாம். 11ஆம் தேதி முடியாது, பூச்சி விரட்டி அடிக்க முடியாது, அறுவடை செய்ய முடியாது, வேண்டாம். சரி, அடுத்தது எப்போ நம்ம அறுவடை செய்யலாம், உலர்த்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது 16ஆம் தேதி தான். 16 ஆக 11, 12, 13, 14, 15 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே பொங்கல் தினம் உட்பட, மாட்டு பொங்கல் தினம் உட்பட. ஆனால் ஏற்கனவே பொங்கல், மாட்டு பொங்கலுக்கு கொஞ்சம் கூடுதல் மழை எதிர்பார்த்தோம். ஆனால் அதை விட சனி ஞாயிறு 11, 12 தான் கூடுதலாக தெரியுது. அதுவும் அடுத்த நிகழ்வு. இந்த 14, 15, 16 அடுத்த நிகழ்வு. 16ஆம் தேதி விலகிடும். 16, 17 இடைவெளி தெரிகிறது. ஒருவேளை 16 மழை தொடரலாம். அப்படி இருந்தால் 17, 18 இடைவெளியாக இருக்கும். 2 நாள் அதில் ஒரு இடைவெளி இருக்கும். அதுக்கு அடுத்த நிகழ்வு 19 கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு அடுத்த நிகழ்வு ஜனவரி 19லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும். நம்ம ஏற்கனவே அதை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம் நீண்ட காலமாகவே. ஜனவரி 25, 26, 27 சொல்லியிருக்கோம். 25 26ஆம் தேதி ஒரு நாள் லேட்டாக தொடங்கும். மாத இறுதிக்குள் ஒரு நிகழ்வு 4வது வாரத்தில். இப்படி பிப்ரவரியிலேயும் நிகழ்வுகள் இருக்கிறது. பிப்ரவரி பின்பகுதியை விட மார்ச், ஏப்ரல், மே கோடை மழை இருக்குது.
இப்போ இதில் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுன்னா, அப்டேட்ஸ் பார்த்து அறுவடை செய்யணும், அப்டேட்ஸ் பார்த்து பூச்சி விரட்டி அடிக்கணும், அப்டேட்ஸ் பார்த்து உலர்த்தணும். எல்லா பணிகளுக்குமே அப்டேட்ஸ் பார்க்கணும். அப்போ இன்றைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 10ஆம் தேதி மழைன்னு சொன்னோம். ஆனால் 10ஆம் தேதி மழை தொடக்கம் தான் கடலோரம், 11ஆம் தேதி தான் கடலோரம் கனமழை, உள்ளேயும் பரவலாக போகிறது சனி ஞாயிறு திங்கள். ஆக இப்போ 3 நாளுக்கு உங்களுக்கு ஒரு குழப்பமான வானிலையும், இடையில 10ஆம் தேதி தூறலும், இன்றைக்கும் நாளைக்கும் குழப்பமான ஒரு வானிலையை கொடுத்தாலும் அறுவடைக்கு எல்லாத்துக்குமே சாதகம். இந்த 2 நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது 16ஆம் தேதி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் 16 தான் இடைவெளி, அதுக்கு முன்னாடி இடைவெளி கிடைக்காது என்று இருந்து விடக்கூடாது. இடையில ஏதாவது இடைவெளி கிடைக்குமா என்று பார்த்து அந்த நாளில் கூட நீங்கள் அறுவடை செய்யலாம், உலர்த்தலாம், எல்லா பணியுமே செய்யலாம். ஆகவே அப்டேட்ஸ் அன்றைக்கு சிறு சிறு மாறுதல் உட்பட்டது. காரணம், பருவமழை நேரடியாக தாக்குவதில்லை. ஒரே ஒரு நிகழ்வு வந்தால் சரியாக சொல்லிடலாம். வரிசை கட்டி நிற்கக்கூடிய நிகழ்வு, எந்த நிகழ்வு எங்கே காற்றை திருப்பும், எது காற்றை வழங்கும், எந்த நிகழ்வு எங்கே நகரும், எது தீவிரமடையும், இவையெல்லாம் இருக்கிறது. ஒன்று காற்றை கொடுக்குமா அல்லது காற்றை எடுக்குமா, எடுக்கும்னா குளிரை கொண்டு வருமா அல்லது கடல் நீராவியை மேலே ஏற்றுமா, இவையெல்லாம் நிறைய இருக்கிறது அதுக்குள்ள உள் விஷயம். ஏன்னா கடலுக்குள்ளே இருப்பதை தீவிரத்தன்மையை பொறுத்தும் சொல்ல முடியும், தீவிரத்தன்மையை பொறுத்து தான் கிருஷ்ணகிரி நீலகிரிக்கு எட்டுமாங்கிறதையும் சொல்ல முடியும். ஆகவே 11, 12 பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழை தெரியுது சனி ஞாயிறு, அது சொல்லிடலாம். ஆகவே ஒவ்வொரு நாளும் அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அறுவடை செய்கிற அளவுக்கு எப்போதுமே தயாராக இருக்கணும். அறுவடை எந்திரத்தில் தயாராக வச்சுக்கணும். சொல்லும் பொழுது வாருங்கள், அன்றைக்கு அறுவடை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அதே போல தான் உப்பள பணிகளுக்கும் செங்கல் சூளை பணிகளுக்கும், அதாவது இந்த குளிர்கால மழை 10ஆம் தேதி தொடங்குது, இடைவெளியும் இருக்கும், மழையும் இருக்கும், சில நாள் கனமழை இருக்கும். குறிப்பாக கடலோரம் உப்பள பணியினாலே கடலோரம் தான், கடலோரம் கனமழை இருக்கிறது. குறிப்பாக டெல்டா தென் தமிழ்நாடு கனமழை இருக்குது, தூத்துக்குடி வேதாரண்யம் அகசியம்பள்ளிக்கு கனமழை இருக்குது. ஆனால் நீங்கள் பிப்ரவரியிலிருந்து உங்கள் உப்பு பாத்தியை வேகமாக தயார் செய்து உப்பு உற்பத்தியை தொடக்கலாம். ஆனால் கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் பணி செய்யணும். ஆக வாய்ப்பு கிடைக்கும் போது உற்பத்தி செய்யணும். இந்த ஆண்டு 2025 மழை கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும், நிகழ்வு நாளாக இருக்கும். பெய்தால் கனமழை, விட்டால் இடைவெளி, இப்படித்தான் இருக்கும். அதே போல் செங்கல் சூளைக்கும் அறுவடை, அதாவது கட் பண்ணுறது நீங்கள் பணியை செய்யலாம். மழை நாட்களில் அடுக்கி வச்சுக்கணும், இடைவெளி நாட்களில் நீங்கள் தீயிடணும் போன்ற பணிகளாக செய்யணும். பொதுப்பணிகளுக்கும் அதே தான். பொதுப்பணிகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பூச்சி, அதாவது வெளிப்பூச்சி செய்யலாம், வண்ணம் தீட்டலாம், எல்லாம் செய்யலாம். உள்பூச்சி, அதுக்கப்புறம் நீங்கள் உள்பூச்சி, உள் வண்ணம் தீட்டுதல் பகுதி நேரம், அந்த பணியெல்லாம் வரக்கூடிய 11ஆம் தேதி மழை நாட்களில் உள்ள வச்சிங்க. ஆக மழை வாய்ப்பை நீங்கள் அறிந்து, இடைவெளி அறிந்து நீங்கள் எல்லா பணியையும் திட்டமிட்டுக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆய்வறிக்கை. தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது தான். மாறுதல்னா மழை இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. நாட்களில், நேரங்களில் சில நேரம் மாறுதல் அமையும், தீவிரத்திலையும் சிறு சிறு மாறுதல் இருக்கும். ஆனால் மழை, குளிர்கால மழை கண்டிப்பாக உண்டு. புரிந்திருங்கள், இணைந்திருங்கள். நன்றி.